Hello students, இப்போ நம்ம fourth problem பார்க்கலாம். Question: solve the equation 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0 if the product of two roots is 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கியூபிக் ஈக்குவேஷன். அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பாக 3 ரூட்ஸ் இருக்கும். அந்த 3 ரூட்ஸ் நம்ம ஜென்ரலாக ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுப்போம். பட் இங்கே கிவன் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 2 ரூட்டை ப்ராடக்ட் பண்ணால் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 1 வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் இன்னொரு நம்பருடைய ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கணும். ஸோ அதனால் அந்த ரூட்டை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா லெட் ஆல்ஃபா 1/α அண்டு பீட்டா தி ரூட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் ஆல்ஃபா 1/α இது ரெண்டுமே ரூட்டாக எடுத்துட்டோம்னா அதோட ப்ராடக்ட்டு ஆல்ஃபா கேன்சல் ஆகிட்டு 1 கிடச்சிடும். ஸோ அந்த ரீசனால் நம்ம 2 ரூட் எப்படி எடுத்துக்கிறோம், ஆல்ஃபா அண்ட் 1/α, இன்னொரு ரூட்டை வந்து பீட்டா அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போது நமக்கு நவுன் ஃபார்முலா வேட்டாஸ் ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் த ரூட்ஸ் அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் 1/α ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா என்ன, மைனஸ் b/a எழுதுவோம். அப்போது மைனஸ் பிங்கிறது செகண்ட் எலிமெண்ட்டு. ஸோ அது -16. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 டிவைடட் பை a, that is 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸு அதனுடைய சம் இல்லையா. ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1/α ப்ளஸ் 1/α இன்ட்டு பீட்டா ப்ளஸ் நெக்ஸ்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து c/a. ஸோ அப்போ 23 டிவைடட் பை 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ். ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1/α இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு தட் இஸ் இது வந்து மைனஸ் b/a, இது c/a. அப்போ இங்கே அகெயின் மைனஸ் d/a. அப்போ டிங்கிறத லாஸ்ட் எலமெண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ மைனஸ் இங்கே ஆல்ரெடி -6. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டிவைடட் பை 3. ஓகே. ஸோ அப்போ த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன், இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இதில் கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 2 3s are 6 ஈக்குவல் டு 2. ஓகே. இங்கே பாருங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் ஆல்ஃபா நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து பீட்டா ஈக்குவல் டு 2. ஓகே. ஸோ அப்போ நம்ம ஒரு ரூட்டை ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் 2 ரூட்ஸை தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா பீட்டாவோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு எனி ஒன் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த பீட்டா வேல்யூஸை சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஓகே. ஸோ அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் 1/α ப்ளஸ் த பீட்டா வேல்யூ இஸ் 2 which is equal to this is 16 divided by 3. ஓகே. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி we are going to find the value of alpha. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 1/α ஈக்குவல் டு 16/3 minus 2 which is equal to 16. 3 2s are 6 minus 6 divided by 3. ஸோ அப்போ லெஸ் பண்ணோம் அப்படின்னா 10/3. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆல்ஃபா ப்ளஸ் 1/α. ஓகே. இப்போ ஆல்ஃபா வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிப்போம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ அப்போது மல்டிப்ளை பை 3α. ஓகே, ஆன் போத் சைட்ஸ். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 3α². ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ஃபா கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் இருக்கும். ஸோ ப்ளஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 10α. ஓகே, பை 3 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவில். ஸோ இது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். 3α² minus 10α plus 3 equal to 0. So this is quadratic equation. So ப்ராடக்ட் பண்ணால் 3 3s are 9 கிடைக்கணும். ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து -10 கிடைக்கணும். ஸோ அப்போ 3 3s are
9. ஸோ -10 வரணும் அப்படின்னா என்ன நம்பர்? 19 சார். ஓகே, 9 ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +9 கிடச்சிரும். ஆட் பண்ணும்போது -10 கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ டிவைட் பை 3 ஆல்ஃபா டிவைட் பை 3 ஆல்ஃபா. இங்கே 1 3 சார் 3 3 3 சார் 9. ஸோ அப்போ நமக்கு 3 ஆல்ஃபா -1 இன்ட்டு ஆல்ஃபா -3 = 0. So 3 alpha -1 = 0 and alpha -3 is equal to 0. So 3 alpha is equal to +1. So alpha equal to 1/3. Okay. Or இங்கே alpha is equal to -3 right side கொண்டு போனால் +3. ஓகேங்களா? So we have two roots. ஆல்ஃபாவுக்கு 1/3 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது therefore the roots are first one என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 2. ஓகே, இங்கே 1/3 and 3. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், ஃபைண்ட் தி சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2x⁴ - 8x³ + 6x² - 3 = 0. ஸோ திஸ் இஸ் குவாட்ரிக் ஈக்குவேஷன். இதுக்கு 4 ரூட்ஸ் இருக்கும். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ அந்த 4 ரூட்டையுமே ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரூட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா லெட் ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு டெல் பி தி ரூட்ஸ். ஓகே, ஸோ 4 ரூட்ஸ் இருக்கணும். குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம 4 ரூட் எடுத்துட்டோம். இப்போது வியட்டாஸ் ஃபார்முலா வச்சு நம்ம சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா -b/a. ஓகே, அப்போ -b/a தான் ஃபார்முலா. ஸோ இங்கே bன்றது இங்கே -8. ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி -8. ஸோ -8 +8 டிவைடட் பை a இஸ் நத்திங் பட் 2. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் two ரூட்ஸ். ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்கும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் இதேமாதிரி பீட்டா டெல். ஓகே, ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு காமா டெல். ஓகே, ஸோ நமக்கு ஒரு 6 காம்பினேஷன் வந்திருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு c/a. ஸோ இது பாசிட்டிவில் தான் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் b வந்து மைனஸில் வரும். இங்கே c/a. ஸோ c அது எக்ஸு ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் x². ஓகே, ஸோ 6 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நெக்ஸ்ட்டு 3 ரூட்ஸினுடைய ப்ராடக்டோட சம்மு. ஸோ அப்போது ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் இந்த 3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா காமா டெல். ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பீட்டா காமா டெல். ஓகே, ப்ளஸ் ஸோ நெக்ஸ்ட்டுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பீட்டா ஆல்ஃபா பீட்டா டெல். ஓகே, ஆல்ஃபா பீட்டா டெல். ஓகே, ஸோ இதில் 4 காம்பினேஷன் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் d/, அப்போ -d/a வரும். இங்கே dன்றது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் அங்கே இல்லை. ஸோ அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ 0 பை எனிதிங் 0 தான். ஸோ திஸ் இஸ் 0. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல். ஸோ எல்லாத்தினுடைய ப்ராடக்ட். ஸோ d வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு e. அப்போ இது மைனஸ், அப்போ அடுத்தது பாசிட்டிவ் வரும். ஸோ e/a. ஓகே, ஈன்றது கான்ஸ்டன்ட்டுடைய டேர்ம். அப்போ கான்ஸ்டன்ட் இங்கே என்ன அப்படின்னாக்கா -3. ஸோ அப்போ -3 டிவைடட் பை a இஸ் 2. ஓகே, ஸோ நமக்கு இப்போ எல்லா காம்பினேஷனும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அப்போது எல்லா ரூட்டையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். ஓகே,
ஸோ இதெல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இது எதோடைய ஃபார்முலானா a + b + c தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவிலேருந்து டிரைவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் இந்த 2 டேர்முடைய ப்ராடக்ட் தான் கிடச்சிருக்கும். சரிங்களா? அப்போது ப்ளஸ் பீட்டா டெல் ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல் ப்ளஸ் காமா டெல். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. இது வந்து எப்படி இருக்குன்னா a² + b² + c² + d² ஃபார்முலா. ஸோ அதில் வந்து எப்படி கொண்டு வரோம்னா a + b + c தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ab bc ca ad இந்த மாதிரி 6 காம்பினேஷனும் கிடச்சிருக்கும். சரி, இப்போ இதில் சப்ஜெக்ட் பண்ணிடலாம் நம்ம இந்த வேல்யூஸை. இந்த சம் ஆஃப் த ரூட்டோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் 4. அப்போ 4² மைனஸ் 2 இன்ட்டு இந்த 2 ரூட்டோடைய ப்ராடக்டோட சம்மு என்ன அப்படின்னா தட் இஸ் 3. ஸோ திஸ் இஸ் 3. ஸோ 4² 16, 3 2s are 6. ஸோ 16 minus 6 is 10. ஓகே, நெக்ஸ்ட்டு 6th one. The question solve the equation x³ minus 9x² plus 14x plus 24 equal to 0 if it is given that 2 of its roots are in the ratio 3:2. So this is cubic equation. இதுக்கு 3 roots இருக்கணும், ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துப்போம். இதில் given என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 of its roots are in the ratio 3:2. ஸோ 2 ரூட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ அதனால் let alpha beta gamma be the roots. 3 roots எடுத்துட்டோம். ஸோ given என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆல்ஃபா இஸ் பீட்டா, எனி 2 ரூட்ஸ் எடுத்துகிறோம். ஃபஸ்ட்டு 2 ரூட் எடுத்துகிறோம். அது என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்தால் நம்ம அதை எப்படி எழுதுவோம்னா ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3m டிவைட் பை 2m. இங்கே எம்ங்கிறது சம் காமன் ஃபேக்டர். இந்த ஃபேக்டரை நம்ம கேன்சல் பண்ணால் 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த 2 ரூட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூவை 3mன்னு எடுத்துக்கலாம், பீட்டா ஈக்குவல் டு 2m அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போது வியட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? மைனஸ் b பை ஏ. ஓகே, ஸோ இங்கே b அப்படிங்கிறது -9. ஸோ மைனஸ் b பை ஏன்னும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 ஆகிடும். டிவைட் பை ஏ இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³. ஸோ தட் இஸ் 1. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம 1 எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு 2 ரூட்ஸ்னுடைய ப்ராடக்டினுடைய சம் இல்லையா? ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு என்ன ஃபார்முலா? இது மைனஸ் b பை ஏ, அப்போ இது c பை ஏ. ஸோ c இஸ் 14. ஸோ இப்போ 14 டிவைட் பை ஏ இஸ் 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா விச் இஸ் ஈக்குவல் டு d by a minus d by a. ஸோ dன்றது கான்ஸ்டன்ட்டு 24 தான் இருக்குது. ஸோ மைனஸ் 24 பை ஏ, எக்ஸோட கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகே, ஸோ திஸ் ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய வேல்யூஸை தான் ஃபைன் பண்ணணும். பட் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மட்டும் நம்மகிட்ட இருக்குது, அது இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்மில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா we can find the value of alpha, beta and gamma. Okay, so அதுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூஸை ஈக்குவேஷன் 1ல் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3m, பீட்டா ஈக்குவல் டு 2m, சப்ஜெக்ட் இன் ஈக்குவேஷன் 1. ஓகே, ஸோ 1ல் சப்ஜெக்ட் பண்ணால் இங்கே என்ன பண்ண போகிறோம்? 3m ப்ளஸ்ஸு பீட்டாவுக்கு 2m ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. ஓகே, இதிலிருந்து நம்ம காமாவோட வேல்யூஸை ஃபைன் பண்ணலாம். காமா இஸ் ஈக்குவல் டு 9, 3m ப்ளஸ் 2m 5m. ஸோ மைனஸ் 5m. ஓகே, ஸோ காமா நமக்கு எப்படி இருக்குன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்மில் இருக்குது. ஸோ காமாவும் அப்படி இருக்குது.
அப்போது ஆல்ஃபா பீட்டா காமா அந்த 3 வேல்யூஸுமே நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்படி 2ல் சப்ஜெக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், m இன்ட்டு எம், ஸோ எம் ஸ்கொயர். அப்போது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்மில் கிடைக்கும். ஸோ அப்போ எம்மோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, தேர்ட் ஈக்குவேஷனில் போடலாமா சார் அப்படின்னா தேர்ட்லேயும் சப்ஜெக்ட் பண்ணலாம். பட் தேர்டில் சப்ஜெக்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே ப்ராடக்டில் இருக்குது 3 ரூட்ஸுமே. ஸோ அப்போ எம் இன்ட்டு எம். ஓகே, அப்போ 3 டைம்ஸ் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் எம் க்யூப் ஆகிடுமா. அப்போது அகெயின் வி வில் கெட் கியூபிக் ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்மில் கிடைக்கும். ஸோ அதனால் ஈக்குவேஷன் 2ல் சப்ஜெக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ அதனால் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3m and beta equal to 2m and gamma equal to 9 minus 5m. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலே நம்ம 3m சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் இன்ட்டு பீட்டா இஸ் 2m, நெக்ஸ்ட் ப்ளஸ் பீட்டா அகெயின் 2m இன்ட்டு காமா தட் இஸ் 9 minus 5m plus 9 minus 5m into alpha is 3m which is equal to 14. Okay, so product பண்ணிடலாம். So 3 to 6m square plus 2 into 9 18m. This is 5 to 10 minus 10m into m square. So this is plus 9 into 3 27 into m. Next minus 5 3s are 15 m square. So 14 நம்ம left side கொண்டு வந்தா minus 14 equal to 0. Okay, so m square எல்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே 6 ப்ளஸில் இருக்குது, ஸோ லெஸ் பண்ணால் -4 கூட ஆட் பண்ணால் minus 19m square. ஸோ நெக்ஸ்ட்டு எம்எல் ஆட் பண்ணுவோம் 18m 27m. ஸோ ஆட் பண்ணால் 45 ப்ளஸ் 45m. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் -14 which is equal to 0. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பை மைனஸ், நெகட்டிவால் மைனஸ் பண்ணால் அப்போது ப்ளஸ் 19m ஸ்கொயர் minus 45m. This is plus 14 equal to 0. So this is quadratic equation in terms of mல இருக்குது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போது 19 into 14. ஸோ ப்ராடக்ட் பண்ண அந்த டேர்மும் ஆட் பண்ணிங்கன்னா -45 வரணும். ஸோ த டிஃப்ரென்ஸ் வந்து 45. அப்போ அது என்ன நம்பர், இங்கே நம்ம 19 into 14. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. இந்த 14 எப்படி எழுதலாம்னா 7 into 2ன்னு எழுதலாம். ஓகேங்களா, இப்போ இந்த 2 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 19 38 கிடச்சிருமா இன்ட்டு 7. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 கிடைக்குதா. ஸோ அப்போ நம்ம இதை ப்ராடக்ட் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணால் போதும். ஸோ -45 வேணும்னா -38 -7. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா இந்த டேர்ம் கிடைக்கும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆட் பண்ணோம் அப்படின்னா -45 கிடச்சிருது. ஓகே, ஸோ டிவைட் பை 19m. ஓகே, ஸோ இங்கே 119 219 38. ஸோ m minus 2 into this is 19m minus 7 equal to 0. ஸோ இதிலேருந்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ m minus 2 equal to 0 which implies m equal to +2 or 19m minus 7 equal to 0. So m equal to 7 divided by 19. ஓகே, இப்போ எம்முக்கு 2 வேல்யூ இருக்குது. ஸோ எம்முக்கு நம்ம 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 7 divided by 19 சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா அனதர் செட் ஆஃப் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இஃப் m equal to 2 then alpha equal to 3 into m ஓட வேல்யூ 2. அப்போ 3 2s are 6 கிடச்சிருமா. ஸோ நெக்ஸ்ட்டு பீட்டா equal to 2 into 2 which is equal to 4. Okay, so next to gamma which is equal to 9 minus 5 into 2. So this is 9 minus 10 which is equal to -1. Okay, அப்போ therefore the solution
the solution is என்ன சொல்லலாம் 6, 4, -1. ஸோ இது ஒன் செட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதே மாதிரி m ஈக்குவல் டு 7/19 அனதர் செட் ஆஃப் வேல்யூஸும் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போது இஃப் m ஈக்குவல் டு 7/19 இப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 × 7/19, அப்போது 3 7s are 21/19. So next beta which is equal to 2 × 7/19 which is equal to 14/19. Okay. Next gamma வேணும். So gamma equal to இங்கே என்ன இருக்குது 9 - 5m, m ஓட வேல்யூ 7/19 which is equal to 9 - 35/19. ஓகே. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 9 × 19, ஸோ 171 - 35/19. ஸோ லெஸ் பண்ணிட்டோன்னா 136/19. ஓகே. அப்போது அனதர் செட் ஆஃப் வேல்யூ, therefore solution is alpha value 21/19, beta value 14/19 and gamma value 136/19. Okay. Thank you students.